அனைவருக்கும் என்னுடைய அன்பு வணக்கம். ஒரு ஆணினுடைய முன்னேற்றத்திற்கும் குடும்பத்தினுடைய நிலைத்தன்மைக்கும் குடும்பத்தினுடைய வளர்ச்சிக்கும் அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெண் குடும்பத் தலைவனுடைய பங்கு முக்கியத்துவம் வாய்ந்தது. அப்போ அந்த பெண்ணை அந்த ஆண் எப்படி நடத்தணும், அந்த பெண்ணை அந்த ஆண் எந்த மாதிரி விஷயங்களை விட்டு கொடுக்கக்கூடாது. ஒரு ஆண் திருமணம் செய்ய போகிறாங்க அப்படின்னா திருமணத்துக்கு முன்னாடி பெண்ணை பற்றி திருமண உறவை பற்றி தெரிந்து கொள்ளக்கூடிய முக்கியமான விஷயங்களை இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். நான் உங்கள் சீனிவாசன் தமிழ்ச்செல்வி மணி. வீடியோ ரொம்ப சுவாரஸ்யமாகவும் பயனுள்ளதாகவும் இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இதுவரைக்கும் இந்த சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அந்த பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நான் கொடுக்குற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனடியாக நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். பல்வேறு நாடுகளில் திருமண நிகழ்வின் போது பல்வேறு விதமான கலாச்சாரங்களும் பல்வேறு விதமான சடங்குகளும் செய்வாங்க. ஆனால் நம்மளுடைய இந்திய நாட்டின் இந்து கலாச்சாரம் என்பது மிகவும் தனித்துவமானது, மிகவும் சிறப்பு வாய்ந்தது அப்படின்னே சொல்லலாம். நம்மளுடைய திருமண நிகழ்வின் போது ஏற்படக்கூடிய சடங்குகளும் திருமணத்துக்கு பிறகு செய்யக்கூடிய பழக்க வழக்கங்களும் பார்த்தீங்கன்னா ஆன்மீக ரீதியிலும் இருக்கும், கலாச்சார வகையிலும் இருக்கும், அறிவியல் ரீதியாக மருத்துவ ரீதியாகவும் நமக்கு பேருதவியாக இருக்கும். மற்ற நாடுகளிலும் மற்ற மதங்களிலும் இது போல விஷயங்களை கடைபிடிக்கிறாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை. நம்முடைய இந்து சாஸ்திரத்தில் மட்டும்தான் திருமணத்துக்கு பிறகு பெண்களிடம் பல்வேறு விதமான பழக்க வழக்கங்கள் கொண்டு வராங்க. தலை உச்சியில் குங்குமம் இடக்கூடிய ஒரு பழக்கம், தாலி கயிறு இடக்கூடிய பழக்கம், தலையில் பூ வைக்கக்கூடிய ஒரு பழக்கம், கையில் கண்ணாடி வளையல் அல்லது தங்க வளையல் போடக்கூடிய ஒரு பழக்கம், கால் கட்டை விரலுக்கு அருகில் இருக்கக்கூடிய விரலில் வெள்ளியில் மெட்டி அணியக்கூடிய ஒரு பழக்கம். இதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வழக்கமும் நம்முடைய சாஸ்திரத்தோடு பிணைக்கப்பட்டு இருக்கிறது. மேலும் இவை அனைத்தும் நம்முடைய கலாச்சாரத்தின் அடையாளமாக பார்க்கப்படுகிறது. இந்த வழக்கங்கள் அனைத்தும் பார்த்தீங்கன்னா அறிவியல் ரீதியாக நமக்கு ஆரோக்கியம் சம்பந்தமான பல்வேறு பயன்களையும் கொடுக்கிறது. திருமணத்துக்கு பிறகு ஒரு ஆண் தன் மனைவி செய்யக்கூடிய இந்த பாரம்பரிய வழக்கங்கள் மூலம் என்ன அர்த்தம் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். அது அவங்களுக்கிடையே இருக்கக்கூடிய அன்பையும் பிணைப்பையும் அதிகரிக்கும். குறிப்பாக இந்து சாஸ்திரத்தில் திருமணமான பெண்கள் தலை உச்சியில் குங்குமம் இடுவது வழக்கம். சாஸ்திரத்தில் இதுக்கு என்ன ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க அப்படின்னா, சிவபெருமான் பார்வதியை திருமணம் செய்ததின் அடையாளமாக பார்வதியினுடைய தலையின் உச்சியில் குங்குமம் இடுவாங்க. அதனுடைய வழக்கத்தை தான் நாம் இன்றைய வரைக்கும் கடைபிடிச்சிட்டு வரோம் அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் இந்து சாஸ்திரத்தில் குங்குமம் என்பது எதை குறிக்கும் அப்படின்னா பராசக்தி துர்காதேவியை குறிக்கும். அதனால் பெண்ணுக்கு இது ஒரு பாதுகாப்பு அரணாகவும் இருக்கும் அப்படின்னு நம்பப்படுது. மேலும் கடந்த காலங்களில் குங்குமத்தை தயாரிக்க முறையாக அதில் இருக்கக்கூடிய மூலப்பொருளாக மஞ்சள், படிகாரக்கல், மேலும் பல்வேறு விதமான மூலிகை பொருள் கொண்டு தயாரிப்பாங்க. அந்த அளவுக்கு தயாரிக்கப்பட்ட சக்தி வாய்ந்த குங்குமத்தை திருமணம் வாய்ந்த பெண்கள் தலை உச்சியில் இடுவதன் மூலம் அவர்களுக்கு மூளையினுடைய வளர்ச்சி சீராகுமா, மூளை அமைதியாக இருக்குமா, மூளையினால உற்சாகமாக சுறுசுறுப்பாக இயங்க இது உதவும் அப்படின்னு சொல்லப்படுது. மேலும் இந்த குங்குமத்தை இடுவதன் மூலம் கணவனுடைய ஆயுள் நீடிக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. மேலும் சிவப்பு நிறம் என்பது மற்ற நிறங்களை விட கவர்ச்சி தன்மை அதிகம். இதனால் கணவனுக்கு மனைவியின் மீது ஒரு ஈர்ப்பாற்றலை அதிகரிக்க இது பேருதவியாக இருக்கும் அப்படின்னு நம்பப்படுது. மேலும் அந்த நெற்றியில் உச்சியில் தான் பியூட்ரிக் என்ற ஒரு அமிலம் சுரக்கிறது. அதை தூண்டக்கூடிய வல்லமை குங்குமம் இடுவதனால் ஏற்படுகிறது என அறிவியல் அறிஞர்கள் கூறுகிறார்கள். ஆனால் இப்போ இருக்கக்கூடிய நவீன காலங்களில் குங்குமம் இடுவதற்கு பதிலாக சாந்தை வைக்கிறார்கள். அதுவும் ரொம்ப சின்னதாக வைக்கிறாங்க. திருமணமான பெண்கள் மூலிகை பொருட்கள், மஞ்சள், படிகாரங்கள் இது போல விசேஷம் வாய்ந்த பொருட்கள் கொண்டு தயாரிக்கக்கூடிய குங்குமத்தை நெற்றியின் உச்சியில் வாக்குக்கு நடுவில் வைப்பதன் மூலம் மிகப்பெரிய மாற்றமும் சக்தியும் கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமையும் ஏற்படுகிறது. திருமண உறவு என்பது திருமண வாழ்க்கையில் பல்வேறு விதமான மாற்றங்களை உண்டாக்கும். அந்த பெண்ணுக்கு கணவன் வீடுகளில் புதிய உறவுகளையும் புதிய இடம், புதிய வழக்கங்கள் என அனைத்துமே புதிதாக இருக்கும். அந்த பெண்ணுக்கு இதுபோல புதிய விஷயங்களை எளிதில் புரிந்து கொள்வதற்கும் வேகமாக கையாளுவதற்கும் மனதை சமநிலைப்படுத்தி வேகமாக புரிந்து கொள்ளக்கூடிய சக்தியை அளிப்பதற்கு மேலும் ஒரு வழிமுறையை நம்முடைய சாஸ்திரத்தில் சொல்லியிருக்காங்க. அதாவது குடும்பத்தில் ஏதாவது பிரச்சனை அப்படின்னா உடனே கோபப்படாமல் நிதானமாக இருந்து அந்த சூழ்நிலையை சமாளித்து அந்த கோபத்தை குறைக்கக்கூடிய வல்லமை நமக்கு தரக்கூடிய ஒரு இன்னொரு வழியாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, திருமணமான பெண்கள் கட்டாயமாக தலையில் நல்ல நறுமணம் தரக்கூடிய பூக்களை சூட வேணும் அப்படின்னு சொல்லுவாங்க. நல்ல நறுமணம் தரக்கூடிய பூக்கள் மனதை அமைதிப்படுத்தும்.
மூளையை உற்சாகப்படுத்தும், நல்ல விஷயங்களை சிந்திக்க தூண்டும், நல்ல எண்ணங்களை தரும். நம்மளை சுற்றி என்னதான் நம்மளை கோவப்படுத்துகிற மாதிரி சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, ரொம்ப கஷ்டமான ஒரு சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, அதை சமாளிக்கக்கூடிய வல்லமையும் அந்த கோபத்தை தணிக்கக்கூடிய ஒரு சக்தியும் நல்ல நறுமணமுள்ள பூக்கள் நமக்கு தந்து கொண்டே இருக்கும். மேலும் பூக்களுக்கு நேர்மறையான ஆற்றலை தரக்கூடிய சக்தி அதிகம் உண்டு. அதனால தான் இதுபோல கடினமான சூழ்நிலையை கையாளக்கூடிய வல்லமை பெண்களுக்கு அளிப்பதற்காக, பெண்கள் அதை பெறுவதற்காகத்தான் குறிப்பாக திருமணமான பெண்கள் நிச்சயமாக தலையில் பூ சூட வேண்டும் அப்படின்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க. அதுவும் நல்ல நறுமணம் தரக்கூடிய பூக்கள் சூடுவதன் மூலம் கணவன் மனைவிக்கிடையே ஒரு ஈர்ப்பும் ஒற்றுமையும் காதலும் அதிகரிக்கும் என சொல்லப்படுது. வாசனைக்கு அந்த அளவுக்கு ஈர்ப்பு சக்தி உண்டு. பொதுவாகவே மனைவி என்பவள் நல்ல நறுமணம் தரக்கூடிய பூக்களையும் பொருட்களையும் பயன்படுத்துவதன் மூலம் பெரும்பாலான கணவன் மனைவிக்கிடையே பிரிவு என்பதே ஏற்படாது. டைவர்ஸ் ஒன்றுன்னு ஒரு விஷயம் உருவாகாது. நம்முடைய சாஸ்திரத்தில் திருமண நிகழ்வின் போது ஒரு ஆண் ஒரு பெண்ணுக்கு அணியக்கூடிய ஒரு முக்கியமான மங்கள பொருளாக தாலியை பார்க்கப்படுது. இந்த தாலி என்பது திருமணத்தின் ஒரு அடையாளமாக கருதப்படுது. மேலும் இந்த தாலி என்பது கணவன் மனைவிக்கிடையே இருக்கக்கூடிய அந்யுன்யத்தையும் கணவன் மனைவிக்கிடையே இருக்கக்கூடிய உண்மையான நம்பிக்கையும் விசுவாசத்தையும் குறிக்கக்கூடிய ஒரு முக்கியமான தெய்வசக்தி கொண்ட ஒரு பொருளாக கருதப்படுது. மேலும் தாலியானது தங்கத்தில் தான் அணியணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு சிலர் வெள்ளியிலும் பயன்படுத்துவாங்க. அந்த பெண் தாலியை நெஞ்சு குழிக்கு இருக்கிற மாதிரி பயன்படுத்தணும். அறிவியலாளர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, தங்கத்தில் இருக்கக்கூடிய இந்த தாலி பெண்ணினுடைய இதயத்தை எப்போதும் தொட்டுக்கொண்டே இருப்பதன் மூலம் இதயத்திற்கு நல்ல ஒரு இரத்த ஓட்டத்தையும் ஆரோக்கியத்தையும் உருவாக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் இந்த தாலியானது தெய்வசக்தி உடையதால் கணவன் மனைவிக்கிடையே இருக்கக்கூடிய கந்திஷ்டி தீய சக்திகளை அகற்று கணவன் மனைவிக்கிடையே நல்ல ஒரு ஒற்றுமையும் பாதுகாப்பையும் இது கொடுக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அந்த அளவுக்கு ஒரு சிறப்பும் மகிமையும் வாழ்ந்தது தான் இந்த தாலி. அடுத்து திருமணமான பெண்கள் குறிப்பாக கண்ணாடி வளையல் அணியணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது கிராமப்புறங்களில் மண் வளையல் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கண்ணாடி வளையல் அணிவதன் மூலம் கையில் இருக்கக்கூடிய நரம்புகள் தூண்டப்பட்டு உடல் ஆரோக்கியம் பெறும். மேலும் கர்ப்ப காலத்தில் இந்த கண்ணாடி வளையல் அணிவதன் மூலம் கருவில் இருக்கக்கூடிய குழந்தையின் மூளை வளர்ச்சியும் குழந்தையினுடைய வளர்ச்சியும் நன்றாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அதனால தான் நம்முடைய இந்து சாஸ்திரத்தில் திருமண நிகழ்வின் போது கல்யாண வளையல் அப்படின்னு ஒரு நிகழ்ச்சி இருக்கும். திருமணம் முடிந்த பிறகு கர்ப்ப காலத்தில் வளைகாப்பு என்ற ஒரு நிகழ்ச்சி நடத்துகிறாங்க. நம்முடைய முன்னோர்கள் எந்த அளவுக்கு ஆழமாக யோசித்து ஒவ்வொரு பழக்கத்தையும் நமக்கு பயனுள்ளதாக மாற்றிருக்காங்கன்னு பாருங்கள். பெரும்பாலும் தங்க வளையல் அணிவது அவங்களுடைய ஆடம்பரத்தை காட்டினாலும் கண்ணாடி வளையல் அணிவதன் மூலம் அவங்களுடைய குழந்தை புத்திசாலியாக பிறப்பதற்கும் வளர்வதற்கும் பேருதவியாக இருக்கும். திருமணமான பெண்கள் கட்டவர்களுக்கு அருகில் இருக்கக்கூடிய விரலில் வெள்ளி உலோகத்தால் மெட்டி அணிவாங்க. இது திருமணத்தினுடைய அடையாளம் அப்படின்னு சொல்லப்படுது. கடந்த காலத்தில் திருமணமான ஆணும் பெண்ணும் இருவருமே அணியணும். ஆனால் இப்போ இருக்கக்கூடிய நவீன காலத்தில் பெண்கள் மட்டும் அது அணிகிறாங்க. இவ்வாறு மெட்டிகள் அணிவதன் மூலம் கால் விரலில் இருக்கக்கூடிய நரம்புகள் தூண்டப்பட்டு பெண்களுக்கு கருவில் இருக்கக்கூடிய கர்ப்பப்பையில் இருக்கக்கூடிய பல்வேறு விதமான ஆரோக்கியம் சம்பந்தமான பாதுகாப்பை அது கொடுக்கிறது. கர்ப்பப்பை சம்பந்தமான நோய்கள் இருந்து பாதுகாப்பை கொடுக்கிறது. கர்ப்பப்பைக்கு இரத்த ஓட்டத்தை சீராக ஓடுவதற்கு பேருதவியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் லக்ஷ்மியின் ஆசி அதிகமாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. கட்டவர்களுக்கு அருகில் இருக்கக்கூடிய விரலில் மெட்டி அணிவதன் மூலம் மகாலட்சுமியினுடைய ஆசீர்வாதம் அதிகமாக கிடைக்கும். மேலும் வெள்ளியானது பூமியின் துருவாற்றலை உறிஞ்சக்கூடிய வல்லமை கொண்டது. வெள்ளியானது சந்திர பகவானின் அம்சம் பெற்றதால் சந்திர யோகம் உங்களுக்கு அதிகமாக கிடைக்கும். இந்த அளவுக்கு சிறப்பு வாய்ந்த நம்முடைய சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கூடிய ஒவ்வொரு பழக்கமும் திருமண வாழ்க்கைக்கு பேருதவியாக இருக்குது. திருமணத்துக்கு பிறகு ஒரு ஆணினுடைய வளர்ச்சி மிக அதிகமாக இருக்கணும் அப்படின்னா அந்த ஆண் தன் மனைவியை எவ்வாறு நடத்துகிறாருன்ற வகையில் தான் அது அமையும். ஒரு ஆண் தன் மனைவியை குறிப்பிட்ட சில நேரங்களை விட்டு கொடுக்கவே கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த அளவுக்கு பல்வேறு பழக்கங்கள் வைத்து திருமணம் செய்யும் போது ஒரு ஆண் அந்த பெண்ணுக்கு பல்வேறு விதமான சத்தியங்களை அளிக்கிறாரு. அந்த பெண்ணுக்கு நோய்வாய்ப்படும் போதோ கஷ்டங்கள் ஏற்படும் போதோ அந்த தருணங்களில் அந்த ஆண் அந்த பெண்ணை விட்டு விலகக்கூடாது, அந்த பெண்ணை தனிமையில் விடக்கூடாது. எந்த ஒரு ஆண் தன் மனைவி கஷ்டத்தில் இருக்கும் போதோ நோய்வாய்ப்பட்டு இருக்கும் போதோ உடம்பு முடியாமல் இருக்கும் போதோ உதவியாக இருக்கிறானோ அந்த ஆண் வாழ்க்கையில் உயர்ந்த நிலையில் அடைவான். அந்த நேரத்தில் தன்னுடைய மனைவியை தனிமையில் விடுவது ஒரு ஆணுக்கு அழகல்ல, ஆண்மைக்கே அது அழகல்ல அப்படின்னு சொல்கிறாங்க. அதே போல் யார் ஒருவர்
தன் மனைவியை பற்றி யாராவது குறை சொல்லும் போதோ வீண் பழி போடும் போதோ அபாண்டமான ஏதாவது ஒரு விஷயத்தை சொல்லும் போதோ விட்டு கொடுக்காமல் தன் மனைவியை பற்றி தனக்கு நன்றாக தெரியும் என்று சொல்லி தன் மனைவிக்கு ஆதரவாகவும் உறுதுணையாக இருக்கிறாரோ அந்த கணவன் வாழ்க்கையில் மிக உயர்ந்த நிலையில் அடைவாங்க. அதே போல தன் மனைவியை யாருக்காகவும் எதற்காகவும் விட்டு கொடுக்காமல் இருக்கக்கூடிய ஒரு குடும்பம் நிலைத்தன்மையாக பெற்று நல்ல ஒரு முன்னேற்றத்தை நோக்கி போகும். மேலும் எந்த ஒரு ஆண்மகன் தன்னை புத்திசாலியாகவும் தன்னை மேலாதிக்கம் படைத்தனாக உணர வைப்பதற்காக தன் மனைவியை மட்டம் தட்டாமல் இருக்கிறாரோ, எந்த ஒரு சூழ்நிலையிலும் தன் மனைவியை முட்டாளாகவோ இல்லை வேற ஏதாவது சொல்லி அவமரியாதையும் செய்யாமல் மிகவும் உயர்ந்த நிலையில் வைத்து நடத்தக்கூடிய ஒரு ஆண் வாழ்க்கையில் தன் மனைவியின் மூலம் மிக உயர்ந்த நிலையில் அடையக்கூடிய யோகமும் அமைப்பும் ஏற்படும். அதே போல தன் மனைவியை முன்பின் தெரியாத அந்நியர்களிடம் விட்டுவிட்டு செல்வது மிகப்பெரிய தவறு என சொல்லப்படுது. தன் மனைவி என்பவள் உங்களையும் காற்று உங்கள் பிள்ளைகளையும் பெற்று அவங்களையும் காத்து வளர்க்கக்கூடிய தெய்வத்திற்கு சமமாக இருக்கக்கூடியவர்கள். அவர்களை எந்த இடத்திலும் எந்த சூழ்நிலையிலும் எதற்காகவும் விட்டு கொடுக்காமல் உறுதுணையாக இருக்கக்கூடிய ஒரு ஆணின் வளர்ச்சியும் அந்த குடும்பத்தினுடைய முன்னேற்றமும் மிக அதிகமாக இருக்கும். நான் சொன்ன தகவல் உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோவை அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்க. நம்மளுடைய டி தமிழ் டெக்னாலஜி என்ற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த ஒரு சுவாரஸ்யமான வீடியோ சந்திப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.